ஹாய் கைஸ், திஸ் யுவர் எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 2 வீடியோ. அதுவும் ஸ்க்ளாஷ் கோடில் நம்ம லைவ் மேட்ச்னால் நம்ம லைவ் போடணும்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கேம் ப்ளே டேரெக்டாக விளாண்டு நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஸ்க்ளாஷ் கோடில் ஹீரோய் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்க்ளாஷ் கோட் ரேங்க்கில் ஹீரோய்க்கு போயினதுக்கப்புறம் நம்ம பிஆர் கிளாசிக் நார்மல் வெர்ஷன் ஒரு வீடியோ எப்படி இருந்தாலும் அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பிரதர் கூட ரூம் மேட்ச் ஆடுற மாதிரி, அதுவும் டபுள் மேப்னால் உங்களுக்கு அதில் சர்ப்ரைஸ் இருக்குன்னு அப்போ அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்க்ளாஷ் கோட் ரேங்க்கில் என்டர் ஆகும். ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காக போயிடுச்சு. சரி, இவங்க தான் நம்ம டீம்மேட்ஸ் போல். நம்ம எப்படி நம்ம டீம்மேட்ஸ்குள்ளே கேம் ப்ளே ஆடுறோன்னு பார்ப்போம். மேட்ச்குள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கன்று வேணாம், நம்மக்கிட்ட கட்டானா இருக்குது, அதனால் கன் தேவைப்படாது. நம்ம டீம்மேட் நம்மளை பார்க்குறாரு, ஏன்னு தெரியல. ஒரு எமௌண்ட்டை போடுவார், ஏதாவது எமௌண்ட் போடுறாரான்னு. அவர் எதுவும் எமௌண்ட் போடுற மாதிரி தெரியல. அதனால் நம்ம சேஸ் பண்ணுவோம். எங்கடா எனிமி எங்கே ஒருத்தனை கூட ஆளை காணோம். எவனா சேஸ் பண்ணி வருவான்னு பார்த்தேன், எவனையும் ஆளை காணோம். அதனால் நம்மளே சேஸ் பண்ணி ஏறுவோம். நம்ம கட்டான வச்சுட்டு கையில் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. எவனா லாங் ரேஞ்சிலேருந்து போட்டால் நம்மளை ஷார்ட் ரேஞ்சில் நம்ம போய் அடிக்க முடியாது. மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே ஏறுவோமா வேணாமா? இங்கேருந்துக்கே நம்ம டீம்மேட் சைடில் இப்போதைக்கு எனிமி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல். இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மேலே தான் இருக்காங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு மேலே ஏற வேணாம். மேலே ஏறினா ரிஸ்க்கு. ஃப்ரண்ட்டில் யாருமே கிடையாது. அதனால் நம்ம இப்போதைக்கு கீழே சுற்றுவோம். மேலே ஏறினா திருப்பி கீழே வரும்போது நம்ம எனிமி நம்ம டவுன் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம கீழே இருப்போம். நம்ம டீம்மேட்ஸும் கீழே தான் இருக்காங்க. ஏன்னா எனிமி இப்போ எல்லாம் டாப் ரேஞ்சில் இருக்காங்க போல். அங்கே மேலேருந்து ஒரு எனிமி ரன் ஆகிட்ருக்கான். பார்த்தாச்சு. அங்கே பாருங்கள், எல்லா மொத்த ஸ்குவாடுமே மேலே தான் இருக்காங்க. கீழே எப்படி இருந்தாலும் வந்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கேம் ப்ளே காட்டுவோம் எப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகா ஓகோலாம் இருக்காது என் கேம் ப்ளே. ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி கேம் ப்ளே தான். ஜஸ்ட் என்னோடய லெவல் 34 தான் இப்போயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நார்மல் கேம் ப்ளே. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக ஒரு ஆர்டினரி பிளேயராக சாகும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னா ஒரு லைக் தட்டி விட்டால் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றின மாதிரி இருக்கும். உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம எனிமி மேலேயே இருக்கான். கீழே வருவான்னு இந்த டாய்டா பாவி நம்ம டீமை டவுன் அடிச்சா ரிவே பண்ணுவோம். கீழே குதிச்சிட்டான். ஓடு 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 போடு 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 மிஸ் ஆகிட்டான்பா. உட்காந்து ஷாட் வைப்போம். டவுனால் பரவாயில்ல, நம்மக்கிட்டே டேமேஜ் கொடுத்துட்டான். நம்மகிட்ட கன்று கிடையாது, அதனால் ஷார்ட் ரேஞ்சாக ஏறணும். ஏகப்பட்ட டேமேஜ் டவுன் ஆகிருவோமா பாவி. நம்ம டீம்மேட் கீழே எடுத்துட்டாரு. பரவாயில்ல, நம்ம டீம்மேட் தான் நெட்டாக எடுத்து போட்டோம். எனிமி தானே அடிங்க. சத்தப்படி அவ்வளோதான். அவரையும் முடிச்சுட்டு நம்மளும் டவுன் ஆகிட்டோம். பரவாயில்ல, நம்ம டீம் வின் ஆகிடுச்சுல. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். 1-0 ரவுண்ட் 2. அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணால் நான் ஒன்றும் அந்த டெசர்ட் மேப் வேணும்னேலாம் எடுத்து போடல. லாஸ்ட் மேட்ச்சும் இது தான் ஆடினேன், இந்த மேட்ச்சும் இது தான் ஆடுறேன். லாஸ்ட் மேட்ச் 9 புயாலும் இந்த மேப்பு தான் ஆடினேன். 10 புயாவுக்கும் இதான் ஆடுறேன். டைமண்ட் 3க்கும் இதான் ஆடுறேன். டைமண்ட் 4 சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மேப் தான். மோஸ்ட்லி எனக்கு இந்த டெசர்ட் மேப் தான் வருது. எனக்கு டெசர்ட் மேப்பே பிடிக்காது. ஏன்னா சில பிளேஸே எனக்கு தெரியாது. எனிமி வந்துட்டானுங்கப்பா, கூட்டமாக நிற்கிறானுங்க போல். போடு. டவுனு. ஒரு பாப்பா டவுன் ஆகிடுச்சு இந்த மேப்பில். நம்ம அடுத்து ஓடிடுவோம். ஏன்னா எனிமி ஆப்போனண்ட்டில் நிற்கிறானுங்க. இப்போதைக்கு நம்ம டீம்மேட்டை கில் அடிக்கிட்டோம். நம்ம டீம்மேட்டு எனிமியை கில் அடிக்கிட்டோம்னு சொல்ல வந்தேன். அவர் டேமேஜ் வாங்குறாருப்பா. நம்ம போய் திருப்பி அடிப்போம். அவருக்கு சப்போர்ட்டாக போவோம். இருங்க. எனிமி பார்த்தாச்சு. நம்மளும் மொரட்டு டேமேஜ். நம்ம டவுன் ஆயிடுவோமோ. போடு போடு போடு. அவ்வளோதான். ஆப்போனண்ட்டை டவுன் பண்ணிட்டு நம்ம சைடில் பின்னாடி இந்த எனிமி போட்டான். பரவாயில்ல, நம்ம ஒருத்தன் டவுன் பண்ணிட்டோம். அவன் ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அவரை டவுன் பண்ணிட்டாரு. பரவாயில்ல. சரி, ஓகே. நம்ம டீம்மேட் இன்னொரு டீம்மேட்டை ரிவைவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 1v2. சூப்பர், ரிவைவ் பண்ணிட்டாரு. நம்ம கில்லி எடுத்து கொடுத்துட்டாங்க, பிரச்சனை கிடையாது. 1v2 மேட்ச் ஆட போகிறாங்க. நம்ம இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், ரவுண்ட் 2வும். ஏன்னா 1v2 தான், பிரச்சனை கிடையாது. யாரா அவன்? நம்ம டீம்மேட்டு டவுன் பண்ணிட்டான். லாங் ரேஞ்சிலேருந்து நம்ம எனிமி போட்டான் சார். இப்போதைக்கு கீழே இறங்கினா ரிவைவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் அவுட் ஆயிடுவோம். அதனால் இப்போதைக்கு இவர் மட்டும் தனியாக சேஸ் ஏறாரு போல். பாப்போம் அடிக்கிறாரா இல்லையான்னு. எங்கே எனிமி இங்கே தான் நிற்கிறான். அடிப்பாரா மாட்டாரா? கைப்புள்ள எப்படியா அடிச்சிடுறா. கைப்புள்ள இந்த ரவுண்ட் 2 ஜெயிச்சிடணும். எங்கடா? போடு போடு போடு. அழுத்தி பிடி புயாவடியே. அவ்வளோதான். அடா பாவி. M4A1 அடித்து பிடிச்சிட்டான்ப்பா நம்ம ஆப்பனண்ட்டு. பரவாயில்ல, அவன் லெவல் 42 கூட கிடையாது, லெவல் 62 ஆப்பனண்ட்டு. ரவுண்ட் 3 வந்திருக்கோம். அவங்க 1 மேட்ச், நம்ம ஒரு மேட்ச்னு வின் பண்ணிட்டு ரவுண்ட் 3 இருக்கோம். ஓகே,
இந்த மேட்ச் நம்ம போன மேட்ச்சுமே 2 கில்லோட நம்ம முடியக்கூடாது. நம்ம எப்படியா ஏஸ் அடிக்க ட்ரை பண்ணுறோம். ஏஸ் கண்டிப்பாக அடிக்கிறோம். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஏஸ் அடிக்கலனாலும் பரவாயில்ல, புயாவாச்சும் அடிக்கிறோம். எங்கடா ஒரு எனிமியும் கூட ஆளக்கணும். சரி நம்ம டேரெக்டாக மேலே ஏறிடுவோம். ஏன்னா கண்டிப்பாக இவனுங்க மேலே இருப்பானுங்க. ஏன்னா லாங் ரேஞ்சாக ஆடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு லெவல் 62 வந்து லாங் ரேஞ்ச் தானே அண்ணா, அதனால் அந்த பொண்ணு மேலே இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம மேலே ஏறி ட்ரை பண்ணுவோம். நம்ம பின்னாடி எனிமி இருக்காங்க. நம்ம டீம் அண்ட் டவுன் ஒருத்தர் பின்னாடி. இப்போதைக்கு நம்மளும் போனால் டவுன் ஆக்கிடுவாங்க. அவங்க எனிமி இருக்கான். நம்ம ஷார்ட் ரேஞ்சு நம்ம பின்னாடி வரதை பார்க்கல போல், நல்லா அழுத்தி பிடிச்சிடுவோம். அவ்வளோதான், நம்ம எனிமி டவுனு போல். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே குச்சிச்சோன்னு நினச்சேன். அவன்டாவன் லாங் ரேஞ்ச் தான். நம்ம சொன்னல ஆப்பனண்ட் நம்ம எனிமி எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் ஆடுறாங்க. ஷார்ட் ரேஞ்ச் வரமாட்றாங்க அவ்வளோவா. நம்மதிக்கு அப்போ என்ன பண்ணோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ரேஞ்சு ஏற ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம பேக்கில் ஒரு எனிமி நம்ம டீம் டவுன் பண்ணால கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான். ஏன்னா அடுத்த நம்ம கில் அடித்ததை அவனை நோட்டீஸ் பண்ணியிருப்பான். நம்ம கீழே இறங்கணும் ஷூட் பண்ண ரெடி பண்ணால், அதனால் அப்படியே பேக்கில் ஜம்ப் அடிச்சிடணும். இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, போடு அழுத்துறா. அவ்வளோதான், அவனும் டவுனு. இப்போதைக்கு நம்ம இந்த மேப்பில் 2 டவுன் அடிச்சிட்டோம். 2 டவுனு, நம்ம டீமெண்ட்டும் 2 டவுனு. இப்போதைக்கு 2v2 எப்படி ஆடுறோன்னு பார்த்துடலாம். நம்ம டீமெண்ட்டும் நான் மட்டும் தான் இருக்கோம். ஆப்பனண்ட்டு அவங்களும் அவங்க டீமெண்ட்டு தான். அவன் டேமேஜ் கொடுக்குது. ஐயோயோ ஓடுறா மெடிக்கிட்ட பாவி, மெடிக்கிட் வேறு இல்லையே. அலாக்கு வந்துட்டோம். அலாக்கு வந்துட்டான்பா. அலாக்கு வந்துட்டான்பா. ஒரு 10% லைஃப் கிடச்சா கூட போதும் எனக்கு. எப்படியா விட்டுறக்கூடாது. நான் போன மேட்ச் அவங்க இந்த மேட்ச் விட்டுறக்கூடாது. நம்ம டீமெண்ட் டவுன் ஆகிட்டாரு. எனிமி போயிட்டுருக்கான். நம்ம ரிவைவ் பண்ணுவோம். இருங்கடா ரிவைவ் பண்ண மாட்டிப்பேன். கைப்புள்ள வெயிட் பண்ணுறா. அழுத்தி போயிடுறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. M10 அவன், அதுவும் ட்ராகன் M10. அது என்ன M10 தெரில. ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கான் M10. இப்போ ஒரே ஒருத்தன் தான். மெடிக்கிட்டும் இல்லை, க்ளோவால் இருந்தால் சேஸ் பண்ணலாம். வெயிட் பாவி அடித்து பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 அவங்க எவ்வளோ மேட்ச் வின்னு, 1க்கு 2 அவங்க வந்துட்டாங்க. நம்ம 1லேயே நிற்கிறோம். அவங்க 2 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்ட் 4லேயாச்சும் நம்ம வின் பண்ணுறோம் எப்படியாச்சும். இந்த மேட்ச்சை விட்டுட்டோன்னா அவங்க ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. அடுத்த மேட்ச் அவங்க புயா அடிச்சுட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் விட்டுறக்கூடாது கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்மகிட்ட வெஸ்ட்டு கிடையாது. தாம்சனும் டபுள் பேரர் எடுத்துருக்கோம். லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு வந்து அப்படியே கண்ட துண்டமாக வெட்டுறோம். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் சேஸ் வருவோம். ஏன்னா இவங்க லாங் ரேஞ்சு மேலே அதுமாதிரி போக சான்ஸ் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் கீழே வருவாங்க. நான் ஃப்ரண்ட்லேயே ஏறுவோம். வந்துட்டான் பார்த்தீங்களா, போடு. மிஸ் ஆகிட்டான். க்ளோவில் போடுற கைப்பிடாடி. க்ளோவால் காலி. நம்மகிட்ட இருந்த ஒரு க்ளோவால் போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம இங்கேயே நிற்போம். நான் சுற்றிட்டு போக ட்ரை பண்ணுவோம். இந்த ஓட்ட வழியாக போனால் போக முடியுமா? போகலான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்துருச்சு. எனிமிடாடே போடுறா. அவ்வளோதான், போடு. தலைவன் இங்கே க்ளோவில் போட்டு கவர் பண்ணுறான். இந்த பக்கம் யாராவது ஓட்டையில் வந்தால் போடுறதுக்கு நம்ம அவனை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே போய் கீழே ட்ரை பண்ணுவோம். அதுமாதிரி லூட் எடுத்துப்போம். லூட் எதுவுமே இல்லை. எனிமிலாம் மேலே இருக்காங்க போல். நம்ம சொன்ன மாதிரி மேலே தான் இருக்காங்க பார்த்தீங்களா எனிமி. இப்போ அதனால் நம்ம இது மேலேயே வந்து இப்போ ஒரு எனிமி ஓடனான். அவன் பின்னாடி போய்ட்டு அவனே மண்டையில் ஷாட் வச்சுட்டு கீழே டவுன். அவனை ஷாட் வைக்கலான்னு பார்த்தா நம்மளை ஷாட் வச்சு முடிச்சிட்டான் பாங்க மேலே இருக்கவன். என்னடா அது, அசால்ட்டாக நம்ம ஏறும் போதே ஷாட் வச்சு முடிச்சிட்டான் கைஸ். பரவாயில்ல. நம்ம டீமெண்ட்டும் காலி. கண்டினியூஸாக 2 கிலோ அடிச்சிட்டான் அவன். இன்னொருத்தனும் காலி. இப்போ இவன் தான் மொத்தம் 1v3 நினைக்கிறேன். ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். சூப்பரு. மெடிக்கிட் போடுறா. டீமெண்ட் மெடிக்கிட் போடுறா. லெவல் 52. அசால்ட்டாக அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மெடிக்கிட் போச்சு. அவ்வளோதான், மைனஸ் ஆக போகுது நம்மளுக்கு இப்போ டைமண்ட்லேருந்து. பரவாயில்ல, இந்த மேட்ச் தோற்றவன் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துப்போம். ரவுண்ட் 5 1v3 வந்துட்டாங்க இப்போ அவங்க அசால்ட்டாக. ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவங்க நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம டீமெண்ட்ஸ்லாம் அழுத்தி பிடிச்சதுனால அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிடுச்சு அவங்களுக்கு வின் பண்ண ஆப்பனண்ட் எனிமிக்கு. நம்ம எனிமிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க கேம் பிளே கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க. இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம் எவனா வரானான்னு. நான் டேரெக்டாக சேஸ் போவேன். எல்லாம் லாங் ரேஞ்ச் தானே. வந்துட்டான் பாருங்க, போடு. அவ்வளோதான். என்னடா சாவலை. ஓகே, டவுனு. இப்போதைக்கு இந்த க்ளோவில் உடச்சிட்டோன்னா கில் எடுத்து விட்ருவோம். எவனா வந்து ரிவே பண்ணி விட்ருவான். கில்லு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து எவனா ரிவே பண்ணிட்டானா அடுத்து அவன் வந்து நம்மளை போடுவான். இங்கே நம்ம டீம் போடுறாரு இந்த சைட்லேருந்து. நம்ம இப்படி போய் அவனை அடிப்போம். என்னடா போவோமா இல்லை வானா ரிட்டன் எடுத்துப்போம். அவன் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம். நம்ம ஸ்ட்ரைட் ஏறுவோம். ஏன்னா இப்போதைக்கு 3v2 தான். இந்த மேட்ச் கொஞ்சம் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. 3v2லேயும் ஒருத்தன் டவுனு. அதனால் 1v3 தான். இங்கே நம்ம டேமேஜ் கொடுத்துலாம். மோட்டர் டேமேஜ் AWன்னு நினைக்கிறேன். அந்த மேலே இருக்க லாங் ரேஞ்சில் தான் டேமேஜ் கொடுத்துட்ருக்கான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஸ் பண்ணி ஏறுவோம். ஊக்காங்க போட்டான்டா. அவ்வளோதான். சூப்பராக வேறு லெவலு. அவனை கில் எடுத்துகிட்டு நம்ம டவுன் ஆகிருக்கோம். பரவாயில்ல, நம்ம ஸ்பெக்டரில் பார்க்கலான்னு ஒரு லைக் வேறு போட்டிருக்கானுங்க. அப்போ இந்த மேட்ச் நம்ம 2 கில்லு, எல்லா மேட்ச்சும் 2 கில்லு எடுத்துருக்கோம் தாராளமாக. பிரச்சனை கிடையாது.
இந்த மேட்ச் எப்படிரா 3-2 வந்துட்டோம். இந்த மேட்ச் விட்டுட்டோன்னா அவன் புயா அடிச்சிருவானுங்க. இப்போதைக்கு நம்ம பொறுமையாக சேஸ் பண்ணி ஏறுவோம். ஏன்னா டப்புன்னு எல்லோரும் போனால் அவங்க கடன்னு அழுத்தி பிடிச்சிட்றானுங்க. இப்போதைக்கு நம்ம ஐயா எனிமி இருக்கான். கண்ணெடு தலையை கட்டிச்சாலும் உன் சாவு என் கையில் தான்டா. ஐயோ டபுள் பேரை தூக்கிட்டு வரானே, அழுத்தி பிடி போய் அவ்வளோதான். டவுனை தலைவன் நம்ம டபுள் பேரை வச்சு தூக்கி போடு, அவ்வளோதான். ஐயோ சாரி, டபுள் பேர் கிடையாது, அவன் M10 வச்சுருக்கான், மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் பாருங்கள் M10 தான் அவன். கொஞ்சம் கன் பேர்லாம் அப்படி தான் தப்பாக சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டு மேலேருந்து பார்ப்போம் அவன் எங்கே இருக்கான்னு. ஏன்னா அப்போ தான் நம்ம டப்புனு ஏறி அடிக்க முடியும். எவனும் வீட்டு மேலே இல்லை. லெவல் 4 வெஸ்ட்டு, தாராளமாக ஏறலாம், பயம் கிடையாது. ட்ரோன் விடுவோம் எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்க. நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு எனிமி ஓடி வரான். நம்ம டீம்மெண்ட்டை டவுன் பண்ணிட்டானுங்க. நம்ம இப்போ டேமேஜ் கொடுத்துருவோம். நம்ம சேஸ் ஏறி 2 பேர் இருக்காங்க, பரவாயில்ல சேஸ் ஏறுவோம். போட்டு ஹெட்ஷாட்டு க்ளோவில் போடுறா கைப்புள்ள தலைவன். இங்கே ஒரே ஒருத்தன் மட்டும்தான் க்ளோவில் போட்டான். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டீம்மெண்ட்டை மட்டும் ரிவே பண்ணுவோம். அவன் ஜோன்லேயே செத்துறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. க்ளோவில் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். போட்டு அவ்வளோதான். எங்கே வந்தாலும் நாங்கள் தான்டா முடிப்போம். இந்த மேட்ச் மட்டும் நம்ம 3 கிலோ அடிச்சிருக்கோம். 3v3க்கு வந்துட்டோம். 1லேருந்து 3 வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் புயா டைமண்ட் 4க்கு போயிடலாம் அந்த ரவுண்டு. அதனால் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஒரு க்ளோவல் 3 க்ளோவல் எடுத்துப்போம், 2 மஷ்ரூமு, வேறு என்ன எடுப்போம். வேறு எதுவும் தேவையில்ல, நம்மளுக்கு இதுவே போதும். காசு இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போதைக்கு மேலே ஏறுவோம். நான் லாங் ரேஞ்ச் தானே, இப்போதைக்கு நம்ம கீழே வேணால் ஓடி வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் என்ன டென்ஷனில் இருப்பானுங்க 3v3 மேட்ச்னால. இருந்தாலும் லாங் ரேஞ்ச் ஆடுவானுங்களா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். வீட்டு மேலே ஒருத்தர் இருக்கான், வீட்டுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான். நம்மளை சுற்றி வளச்சிட்டாங்க, பரவாயில்ல. கிரானைட் போடுறானுங்க. ஒரு கிரானைட் கூட நம்ம மட்டும் வரல, எல்லாம் கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம கீழே ஏறுவோம், ஏன்னா கீழே ஒரு எனிமி வந்துட்டான், குதிச்சிட்டா. ஆனால் நம்ம கீழே ஏறுவோம். போட்டு சாவடா சத்த பையில. டேமேஜ் மட்டும் தான் வாங்கியிருக்கான், சாவலை. க்ளோவால் போட்டான். இங்கே ஒருத்தன் வரான், இவனுக்கு டேமேஜ் கொடுப்போம். நம்ம டீம் டவுன் எடுத்துட்டாரு, பரவாயில்ல. நம்மளுக்கு மேட்ச் ஜெயிச்சா போதும், கில்லு முக்கியம் வேணாம் அந்த ரவுண்டு. போடு. இதுவும் நம்ம டீம் டவுன் எடுத்துட்டாரு, பரவாயில்ல. இன்னும் ஒரு கில்லு மிஸ் ஆகுது, அவரை நம்ம முடிப்போம். அவ்வளோதான், நம்ம டீம்மேட்டே முடிச்சிட்டாரு. நம்ம இந்த மேட்ச் புயா அடிச்சிட்டோம். எப்படியோ டைமண்ட் 4க்கு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நீங்களே பாருங்கள், டைமண்ட் 4க்கு ரீச் ஆகியாச்சு. எங்கடா சீக்கிரம் திறந்து விடுங்கடா. எத்தனை கில்லு 8 9 10 மேக்ஸிமம் 10 11 கில்லு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 11 கில்லு. ஓகே, 11 கில்லு. டைமண்ட் 3லேருந்து டைமண்ட் 4க்கு என்டர் ஆகிறோம். ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் வேறு. இன்னும் 3 மேட்ச்சு தாராளமாக ஹீரோய்க்கு 10 பூயா அடிச்சிட்டோம். கண்டினியூஸ் 10 பூயா. ஒன்லி சிஎஸ் ரேங்கடு. சிஎஸ்னால் நார்மல் சிஎஸ்சில், சிஎஸ் ரேங்கடில் 10 பூயா அடிச்சிருக்கோம் கண்டினியூஸாக. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரூஃப் நம்ம அவுட் ஆகாததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆஃபர்லாம் கொடுக்குறானுங்க, வாங்க மாட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நம்ம கசினோட நம்ம மேட்ச் கேம் ப்ளே தான் வரும். பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. திஸ் இஸ் யுவர் எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.